நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும். நண்பர்களே, இது ஒரு சப்வே சுரங்கப்பாதை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்த ரோடு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர இருக்கு. ஆனால் நம்ம இதை கடந்து போகணும். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறையா டைம் பல பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள் இதெல்லாம் வரும். நம்ம அது எல்லாத்தையும் கடந்து போகணும். பிரச்சனைகளை சந்திக்கணும். அதுதான் நம்மளோட லைஃப், நம்மளோட வாழ்க்கை முறை அப்படி தான் அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா சின்ன சுரங்கம் பார்த்து தான் அது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு அப்புறம் இந்த பக்கம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, அது உள்ள பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. நண்பர்களே, நம்ம லைஃப்பில் திடீர்னு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும். இந்த சந்திக்கக்கூடிய மன தைரியத்தை, மனப்பக்குவத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். வாழ்க்கை நம்மளுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்குது. சூழ்நிலைகளை சந்திக்கவும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவும் லைஃப் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏறக்குறைய ஒரே மாதிரி பிரச்சனை தான் வரும். புதுசாக நம்மளுக்கு எதுவும் வரதில்லை. ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் வந்திருக்கு. நம்ம உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சந்தித்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதே பிரச்சனை நம்ம வரும்போது என்ன மாதிரி நிலைப்பாடுகள் நம்ம எடுக்கிறோம், எப்படி நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றது தான் வாழ்க்கை. நண்பர்கள், ஆசிரியர்கள், ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம பேசும்போது தான் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது லைஃப்பில் அப்படின்றத நம்ம உணரணும். அதுக்கப்புறம் அதை எப்படி வெளியே வரலாம். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் நம்ம பிரச்சனை கிடையாது. ஊரில் நிறையா நடக்கும். அது எல்லாமே நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கூடாது. நம்ம அந்த பிரச்சனைகளை செலக்ட் பண்ணணும். இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன லாபம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், அதை தான் நம்ம யோசிக்கணும். அதனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து ஃபேஸ் பண்ணணும். இந்த பிரச்சனைகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது பாதி பிரச்சனைகள் தானாகவே விலகிடும். அதான் நண்பர்களே, நம்ம தேவையான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையில், அதை நம்ம ஏற்றுக்கணும். தேவையான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், மீண்டு வருவோம். நன்றி நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.